ஈஸ்வரப்பற்று கொடுக்கக்கூடிய இந்த உபதேசத்தில் பூமியின் மாற்றங்களை பற்றி, அதாவது மாற்றங்கள் என்றால் மனிதனால் உருவாக்கப்பட்ட சில தீய விளைவுகளால் ஏற்படும் மாற்றங்களை பற்றி குறிப்பிடுத்துகின்றார். பூமியினுடைய உள்நிலை, அதாவது பூமியினுடைய மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய பல கனிவளங்களை நாம் எடுத்துவிட்டோம். அது மட்டுமல்ல, மின்சாரம் காண வேண்டும் என்று காற்றில் இருந்து வரக்கூடிய, அதாவது பூமியினுடைய சுழற்சி வேகத்தில் அது உருவாக்கும் அந்த மின் ஆற்றலை பூமிக்குள் உருவாக்கும், அல்லது உருவாக்கப்பட்டுள்ள சகல ஜீவராசிகளுக்கும் சகலத்திற்குமே ஆற்றலை கொடுக்கக்கூடிய அந்த மின் ஆற்றலை மனிதர்கள் மின்சாரம் காண அதையும் பூமியிலிருந்து உறிஞ்சி எடுத்துக்கொண்டே வருகின்றார்கள். ஏனென்றால் செயற்கை என்று சோம்பேறி நிலைக்காக அதை பயன்படுத்துகின்றோம். ஆக ஆங்காங்கு உள்ள கனிவளங்கள் என்றால் இரும்பு, தங்கம், வெள்ளி, அதாவது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், தாமிரம், அலுமினியம், இப்படி சொல்லிக்கொண்டே எத்தனையோ கனிவளங்களை எடுத்து இந்த மின்சாரத்தை நாம் உறிஞ்சி எடுக்கப்படும் பொழுது இயற்கையினுடைய வளர்ச்சி பல ஆண்டுகளாக, அதாவது பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து பூமி வளர்ச்சி பெற்ற நிலையில் இந்த குறுகிய காலத்திலே அதே சமயத்தில் பெட்ரோலியம் போன்ற திரவங்களையும் உறிஞ்சப்படும் பொழுது இந்த பூமி வளர்வதற்குண்டான அனைத்து சக்திகளையுமே அது குன்றச் செய்யும் நிலைகள், மனிதனுடைய இயற்கையினுடைய செயல்கள் தடைப்படும் நிலையாக அமைந்துவிட்டது. அன்று ஒரு கதை சொல்லி இருப்பார்கள். ஒரு வாத்து தினமும் ஒரு தங்க நிறத்திலே பொன் முட்டையாக அதை இட்டுக்கொண்டே வருகின்றது. ஆனால் மனிதன் அவனுடைய ஆசை பேராசையாக மாறி தினமும் ஒரு முட்டை இடுவதை அதை எடுத்து அனுபவிக்க முடியாதபடி மொத்தமாக வாத்தை அறுத்து விட்டால் எல்லா முட்டைகளையும் உடனடியாக நாம் எடுத்து விடலாம் என்று பேராசை கொண்டு செயல்படுத்துவது போன்று இந்த பூமியுடைய வளர்ச்சி பெறும் நிலையில் தொடர்ந்து நமக்கு சக்திகளை கொடுப்பதை நாம் முழுவதுமாக இந்த அதாவது பொன் முட்டையிடும் வாத்தை அறுத்து அதனுடைய செயலையை தடையாக்கியது போல பூமியினுடைய வளர்ச்சி அனைத்தையுமே தடைப்படுத்தும் நிலையாக இன்று குறுகிய காலத்தில் இந்த 50 ஆண்டுகளுக்குள் இப்பொழுது நடந்துவிட்டது. மனிதனுடைய எண்ண வளர்ச்சியும் சரி, அறிவாற்றலிலும் சரி, ஞானத்திலும் சரி யாருக்கும் எந்த வேகம் இல்லை. ஆனால் நினைத்தவுடன் நினைத்தது நடக்க வேண்டும் என்ற பேராசையின் வெறி வேகம், மனிதனுடைய அந்த வேகம், அதாவது விவேகமற்ற செயலாக மிகவும் துரிதப்பட்டதனால் இயற்கையின் பொக்கிஷத்தை பாதுகாத்து வாழ வேண்டிய மனிதன் பொக்கிஷத்தை அழித்து வாழும் நிலைக்கு சென்று விட்டான். இதற்கு மேல் என்ன செய்வது, இது ஒன்றும் செய்ய முடியாது என்று இந்த விஞ்ஞானத்திலும் எத்தனையோ பல கூட்டமைப்புகளை உருவாக்கி பூமியை காக்க வேண்டும், பூமியின் வளங்களை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் கூட அந்த முடிவு செயலுக்கு வரும் வேளையில் முடிவு செயல்பட முடியாதபடி மீண்டும் மீண்டும் பலவீனம் அடையும் நிலையில் இந்த பொக்கிஷத்தை முழுமையாக அழிக்கும் நிலையாக மாறிவிட்டது. அதே சமயத்தில் நாம் நினைக்கலாம், பூமியில் உருவாக்கப்பட்ட சக்தி தானே, இந்த காற்று மண்டலத்திலே தானே அதுவும் சுழல முடியும் என்று நினைக்கலாம். ஆனால் இயற்கையினுடைய நீதி பிரகாரம் ஒன்றுடன் ஒன்று கலந்து ஒன்று பலவாக மாறி சுழந்து கொண்டே வரக்கூடிய நிலையை, இயற்கையாக வரும் நிலையை நாம் செயற்கை நிமித்தம் பிரித்து அதை மாற்றி அமைப்பதால் அந்த கலவைகள் மாறப்பட்டு பூமியுடைய ஈர்ப்பு நிலைகளும் சரி, வளர்ச்சி நிலைகளும், அதாவது இதைத்தான் குண அமிலம் என்று சொல்வது, அந்த அமிலங்கள் செயற்கையுடைய விகிதாச்சாரம் அதிகமாகப்படும் பொழுது அதற்குண்டான செயலாக்கங்களை மாறிவிடுகின்றது. உதாரணமாக மழை வரும் காலங்கள் ஏற்படும் இடி மின்னல் தான் இயற்கையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நிலை. ஆனால் அதையுமே இன்று நாம் பல ஆலைகளையும் கெமிக்கல் கலந்த விஷங்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளும் பெருக்கிவிட்டதால் காற்று மண்டலத்தில் அது பெருகி இந்த அமில மலைகளாகவும் அந்த அமில சக்திகளை மனிதனுக்கு இயற்கைக்கு ஊறு விளைக்கக்கூடிய நிலைகளாக சகலத்திலுமே இன்று காற்று, நீர், நிலம் அனைத்திலும் சிறுக சிறுக மாற்றம் ஏற்பட்டு கொண்டே உள்ளது. ஆக மனிதனை ஏன் இது குற்றம், இது காண வேண்டும் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இது செயற்கை என்ற நிலையில் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த நிலையினால் தான் பல ஆயிரம் ஆண்டுகளாக, பல லட்சம் ஆண்டுகளாக வளர்ச்சி பெற்ற இந்த வளர்ச்சி இந்த 50 ஆண்டு கால குறுகிய காலத்தில் மனிதனால் செயற்கையால் உருவாக்கப்பட்ட தீய அமில குணத்தினால் தான் இந்த பூமியின் இயற்கை பால்பட்டது. அது மட்டுமல்ல,
இன்னும் அதற்கு மேல் ஒருபடி மேலாக தன் நாட்டை காக்க, தன் மக்களை காக்க, தன் புகழை காக்க, தன்னை உயர்த்தி காட்ட என்று நாட்டுக்கு நாடு மற்றவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற செயல் எத்தனையோ அணுகுண்டுகளையும் விஷ குண்டுகளையும் வேறு உருவாக்கி ஒருவரை ஒருவர் போர் செய்து அந்த போருக்காக எத்தனையோ கெமிக்கல் கலந்த நிலைகளை மீண்டும் பரவச் செய்ய இந்த உணர்வுகள் அனைத்துமே பூமியுடைய காற்று மண்டலத்தை அணுகுண்டுகளும் அணுக்கதிர்களும் கலந்து இந்த இயற்கையை பால்படுத்தி கொண்டே வரும் மனிதனால் தான் இது நிலை நிறுத்த முடியாதபடி போகின்றது. ஆக இந்த பூமியின் நிலை தடுமாறப் போகின்றது. அது தடுமாறப் போகக்கூடிய நிலைக்கு முழுமையான பொறுப்பை இந்த வாழக்கூடிய மனிதனுடைய செயற்கை என்ற பெயரில் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி தான் என்று ஈஸ்வரப்பட்டு நமக்கு இதில் உணர்த்துகின்றார்கள்.